அடுத்தது மது அருந்துதல் தவறா? முதல்ல அவங்க கேட்குற கேள்வியே இதெல்லாம் தவறான்னு கேட்காங்க. மது அருந்துதல் தவறா? போதைப் பொருள் பயன்படுத்துவதும் தவறா? ஏன் பயன்படுத்தக்கூடாது? சரி, நல்லா கவனிங்க. மது அருந்துதல் தவறா அப்படின்னா நிறைய பேர் இப்படி தான். என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், சிகரெட் குடிக்கக்கூடாத பைபிளில் போட்டிருக்கா, வசனம் காட்டுங்க, சிகரெட்டை நுப்பாட்டுறேன்னு. இப்போ நான் ஜோம் பண்ணும்போது அவனுக்கு சொன்ன பதில், சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சிகரெட் அட்டையிலே போட்டிருக்கு, குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சாராய பாட்டிலே போட்டிருக்கு, மது அருந்தக்கூடாது. நீதிமொழிகள் 23 ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கேன், மதுபானம் குடிக்கிறவனுடைய நிலைமை எப்படி இருக்கு. அரைந்தார்கள் சொரணை இல்லை. அந்த அதாவது குடிக்கக்கூடாதுன்னு கூட பைபிள் சொல்லலை, பார்க்கவே கூடாதுன்னு சொல்லு. அந்த பாட்டிலை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது. குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டாவது. இதை பார்க்காத, நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. சாராய கடையே பார்க்காத, டாஸ்மார்க்கே திரும்பி பார்க்காதீங்க, அந்த பாட்டிலை பார்க்காதீங்க. ஃபங்க்ஷனுக்கு எங்கேயா சோசியல் ட்ரிங்க் இங்கன்னு வச்சா அது நமக்கு தேவையே இல்லை. நீ போய் பாப்கார்ன் சாப்பிட்டு சத்தங்காட்டா முக்காரு, பாட்டில் ஏன் பார்க்க? எல்லா கல்யாணத்துலேயும் தான் இப்போ ஐஸ்கிரீம் வைக்காங்களே. இன்னைக்கு இது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பைபிள் தெளிவாக சொல்லுது, இது தப்பு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நிறைய அப்படி தான். அன்றைக்கி ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை குடிக்காரன்னு தெரியும், ஆனால் சோசியல் ட்ரிங்கராக இருப்பார்னு நினச்சி கல்யாணம் பண்ணியாச்சு. அவன் குடிச்சிட்டு கழுத்தில் ஏறி மிதிக்கிறான். இப்போ மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இது எதுக்கு? அப்போ குடியாரனார் அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க, கஞ்சா போடுறான். ஒய்ஃப் சொல்கிறாங்க, அவங்க லிமிட்டாக குடித்தா, லிமிட்டாக போட்டால் அது என்ன லிமிட்டு? லிமிட்டாக குடிக்க முடியாது, லிமிட்டாக கஞ்சா அடிக்க முடியாது. தப்பு தான். ஸோ அது ஆண்டவர் கண்டிக்கிறார். தயவு செஞ்சு போதை பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. அப்புறம் இந்த 2 பேருமே எழுதியிருக்காங்கண்ணே, அதாவது இது தப்புன்னு தெரிஞ்சு வெளியில் வர முடியல. ஏன்? அதாவது போதைப் பொருள் தப்புன்னு தெரியும், மொபைல் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது தப்புன்னு எங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, ஆனால் இதுலேருந்து வெளியில் வர முடியல ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது தப்புன்னு தெரிஞ்சு வெளியில் வர முடியாதுதான் அடிக்ஷன். பாவத்தை நம்ம பார்க்குறதுக்கு அது ரத்தனம் போல இருக்கும். இப்போ குடிகாரங்க மத்தியில் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன். ரொம்ப கஷ்டம், உள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஓரினை சேர்க்கையாளர்கள், சில பாவங்கள்லாம் மாஸ்டர்பேஷன், சில பாவங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். ஆபாச படம் பார்க்குறது, இதெல்லாம் நம்மளை அடிக்ட் ஆகிக்கிறோம். இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் ஜோம் பண்ணுறேன், மொட்டை மாடியில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறேன், இன்றைக்கே எனக்கு இதில் விடுதலை தாங்கன்னு ஒரே நாள் தூங்காமல் நான் கேட்டேன் அப்படின்னா விடுதலை. எந்த அளவுக்கு அந்த பாவத்துக்கு நேரம் கொடுத்து சரி, அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தீங்கன்னா, அப்போ இது ஒரே நாள் ஜெபத்தில் வெளியில் வந்துடலாம். ஒரே நாள் தூங்காமல் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா வெளியே வரலாம். நான் யாரும் செய்ய மாட்டோம், சரியா? நிச்சயமாக யாரும் ஜெபிக்க முடியாது, அப்படி செய்ய மாட்டேங்க. ஒரே நாளில் வெளியே வரணும் அப்படின்னாலும் ஆண்டவரால் கொண்டு வர முடியும். படிப்படியாகவும் ஆண்டவர் சிலரை விடுதலை ஆக்குவார். இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர் நானும் ஜோம் பண்ணுவோம். உங்கள் அப்பா குடிகாரன், அப்படியே இப்படிரா இருக்காரு, உங்கள் அப்பா குடியை விட்டார், எங்கடா விட்டுருக்காரு, முன்னாடி ஃபுல் அடிப்பார், இப்போ ஆஃப் அடிக்காருன்னா. அப்போ ரொம்ப நாள் ஜோம் பண்ணிட்டு இப்போ எப்படா இருக்கார் அப்பா அப்படின்னா, ஆஃப் அடித்தார், இப்போ குவார்டர் அடிக்கிறாருன்னா. குவார்டர் அடித்தவர் இப்போ எப்படா இருக்கார், கட்டிங் போயிட்டாருன்னா. இப்போ என்னடா ஆச்சுன்னா, கை கால் இழுத்து வச்சிருச்சு, குடித்தா செத்து போயிடுவேன் டாக்டர் சொல்லிட்டாரு, கொடுத்தாலும் குடிக்க மாட்டார் அப்படின்னு. அப்படி படிப்படியாக. ஏன்னா செடியை ஈஸியாக பிடிங்கிடலாம், மரத்தை பிடுங்க முடியுமா? முடியாது. இப்போ எப்படின்னா, 50 வருஷம் குடிகாரனா 5 நிமிஷம் ஜெபத்தில் விடுதலையாக முடியாது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக விடுதலையை தர்றதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்குது. உண்மையிலே இதை பார்க்குறவங்க எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற இவ்வளோ கிளாரிட்டியாக ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கா.